ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகைனர்ஸ் கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராய்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு வச்சு 1 இன்ச்சுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட அளவு பேக் சைட்லேருந்து ஸ்டிச்சிங்கோட அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கட்டிங்கில் நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு தனியாக, பேக் நெக்கு தனியாக, ஹைட்டு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு நெக்கு 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங்லேருந்து அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணுறேன். இந்த நெக்கு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வச்சு திருப்புறனால நான் அதே அளவு வச்சுருக்கிறேன். ஷோல்ட்ருக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நான் மார்க் பண்ணல. அப்புறம் ஆம்ஹோல் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸ்லேயும் ஆம்ஹோல் அளவு எக்ஸாக்டாக அதே அளவு நம்மளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆம்ஹோல் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் நான் 5.5 வைக்கிறேன். அவங்க அந்த ப்ளவுஸில் இருந்த அளவு பார்த்திங்கன்னா சைடில் டாட்டெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அதனால் அதோட ஆம்ஹோல் அளவு நம்மளுக்கு கரெக்டாக வராது. அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா 1.25 வச்சு ஆம்ஹோலோட ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் நான் ப்ளவுஸோட சுற்றளவு, செஸ்ட்டோட அளவு மார்பு சுற்றளவு நான் எடுப்பேன். அதில் ஒரு மெத்தட் இதில் நான் காமிச்சிருப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நெக் அளவு என்ன வைக்கிறீங்களோ அதிலிருந்து நம்ம அடித்து திருப்புவோம்ல, அதில் ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வருதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவோட அளவு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். வந்துச்சுன்னா ஓகே. ப்ளவுஸு பாடியுமே ஸ்லீவும் மிட் பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஓகே, கரெக்டான கட்டிங்கில் ஆம்ஹோல் அளவு இருக்குது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு கட்டிங் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமருக்கு தைச்சி போடும்போது கண்டிப்பாக லூஸ் அண்ட் டைட் வரும். நம்ம கிளாத் எந்த மாதிரி அவங்களோட ப்ளவுஸ் கிளாத் இருக்குது அதை பொறுத்து மெட்டீரியல் எப்படி இருக்குது, கிளாத் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணுற அளவில் கண்டிப்பாக லூஸ் டைட் வரும். அது கஸ்டமரை போட சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கையோட ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திருப்தியாக போட்டுக்குவாங்க. இல்லைன்னா அவங்க போய் போட்டு பார்த்துட்டு ப்ளவுஸ் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சங்கட்டமாக நினைப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் போட்டு காமிச்சிட்டு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கோங்க. சின்ன ஆல்ட்ரு இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி சொல்லுங்கள். இல்லைன்னாலும் இந்த மாதிரி ஆல்ட்ரு இருந்துச்சுனாலும் பண்ணிக்கோங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா கூட ஓகே. ஒரு சிலர் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கையோடு அவங்கள போட்டு பார்க்க சொல்லி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்றதா பெஸ்ட்டு. நெக்களை பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ரவுண்டு ஃப்ரண்ட்டு நெக் எடுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் அகலமாக வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட்டோட அளவுலேருந்து இப்போ மேலே 2.5 வைக்கிறோன்னா கீழே 2.25, 2 வைக்கிற மாதிரி ஒரு 2.25 அந்த மாதிரி கொஞ்சம் வச்சு கட் பண்ணும்போது ஃபினிஷிங்கில் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஃபிட்டிங்கில் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. பட்டி நிறைய பேர் நிறையா மெத்தடில் மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்க. இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அதாவது பேக்கில் ஒரு சிம்பிளான டிசைன் கேட்டிருந்தாங்க. பேக்கில் மட்டும் அந்த டிசைன் மட்டும் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இருக்குது. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பேக்கில் டிசைன் பாருங்கள்.
பேக்கோட கட்டிங் எடுத்திருப்போம்ல அதிலிருந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம்ல எந்த மெத்தடில் எப்படின்னு பாருங்கள். அது ஃபுல்லாக அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா பட்டியில் வந்து கட் பண்ணி கடைசியில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பட்டி வந்து எப்போவுமே டபுள் கிளாத் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாக க்ரிப்பாக இருக்கும் செஸ்ட்டுக்கு வந்து நல்லா. அப்போ தான் கையெல்லாம் தூக்கும்போது மேலே வராது. ஒரு சிலர் நல்லா மேலே வருதும்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ப்ளவுஸோட ஹைட்டு ஃப்ரண்ட்டு ஹைட்டு கப் ஷேப் வைக்கிறோம்ல, இப்போ அதில் இருக்கிற அளவிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம்னா தான் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கிற அளவே எக்ஸ்ட்ரா வச்சு இருக்கிற அளவே எக்ஸாக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. கை ஏதாவது தூக்கும்போது நம்மளுக்கு மேலே வர மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது நிறைய கஸ்டமர் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் மெத்தடில் வந்து பார்க்கும்போது கப்போட ஹைட்டில் இருந்து எடுத்த அளவுலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஃபிட்டிங் நல்லா வரும். இது ஒரு சின்ன டிப்ஸு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். கட் பண்ண பீஸில் எல்லாமே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ஃபினிஷிங் வீடியோ கடைசியில் போடுற பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு 2 வயசில் ஒரு தம்பி பாப்பா இருக்கான். அவனை வச்சுட்டு தான் நான் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவளையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்து தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன்.